guys, hi, welcome back to my channel. Hope you all doing good. So this video is going to be a special vlog video. So நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா Absolute Barbecue Nation. Barbecue Nation இல்ல, it's Absolute's Barbecue அப்படின்னு சொல்லுவாங்க. Actually we came here to celebrate our special day. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அன்னைக்கு வந்து Feb 14th Valentine's Day plus அது மட்டும் இல்லாமல் it was our engagement anniversary day. So we thought of celebrating the day. Okay, ரெண்டு நாளுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஒகேஷனாக வர்றதுனால we thought of going to some lunch or dinner like a buffet மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட மோட்டிவ். லைக் நல்லா ஃபுல்ஃபில்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வர்றது தான். நான் நினச்சேன் சரி ஓகே வில் ஷேர் திஸ் வீடியோ இன் YouTube with our subscribers so that we will connect to them அப்படின்ற மாதிரி எல்லாம் நினச்சி தான் இந்த வீடியோவே எடுத்தேன். இல்லாட்டி எடுத்திருக்க மாட்டேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு ஷேர் சம் திங்ஸ் டு யூ. அண்ட் இந்த வீடியோவில் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சஜஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் see everything. ஸோ இந்த Absolute's Barbecue எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா EPIP zone வைதேகி ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ப்ரூக்ஃபீல்ட் ரோடில் இருக்குது. இட் இஸ் இன் ஒயிட்ஃபீல்ட். ஓகேங்களா. அண்ட் the person who is coming here இவர் தான் வந்துட்டு எங்களை கோஆர்டினேட் பண்ணாங்க. his name is Rana. he was taking care, very super humble. ரொம்ப கேட்டு என்னென்னலாம் வேணும், இந்த டேஸ்ட் ஓகேவா, ஸ்பைசி ஓகேவா, அப்புறம் இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்டு சர்வ் பண்ணாங்க. தட் வாஸ் ஸோ ஹம்பிள் அண்ட் ஹாப்பி. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு வழியாக அவருடைய ஃப்ரெண்டு வந்து ரீச் ஆகிட்டாரு ரொம்ப டிராஃபிக்கில். அதுக்கப்புறம் லொக்கேஷன் தெரியாமல் அலைஞ்சி மோதி ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் லேட் டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்ன திங்னா பார்பிக்யூ நேஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஆஃபர்ஸ் கிடைக்கும். இயர்லி பேர்டு ஆஃபர் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், லைக் கம்மியாக முடிஞ்சிடும். அதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வாட் ஆர் த ஐட்டம்ஸ் they are serving அதெல்லாம் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான பொட்டேட்டோவில் ஒரு ஐட்டம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து வச்சாங்க. தட் வாஸ் ஆல்சோ ஸோ டேஸ்டி. அண்ட் அதுக்கப்புறம் பார்பிக்யூ ஐட்டம்ஸ், ஃபிஷ், ப்ரான், சிக்கன், அப்புறம் வந்துட்டு வெஜிடேரியன் கூட இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. லைக் மஷ்ரூம், பைனாப்பிள், பன்னீர், பேபிகார்ன், அந்த மாதிரிலாம் கூட நிறைய வச்சாங்க. அப்புறம் இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான அந்த கார்னில் பண்ணுவாங்க இல்லையா ஒரு டிஷ், தட் வாஸ் ஸோ டெலிஷியஸ் ஹியர். நிஜமாவே பிக் பார்பிக்யூவில் கூட அவ்வளோ டேஸ்டாக இல்லை, பட் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த வாட்டர் மெலான், பப்பாயா அதெல்லாமே கூட வந்து பார்பிக்யூ பண்ணி கிரில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தட் வாஸ் ஸோ டேஸ்டி அண்ட் டெலிஷியஸ். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நிறைய பிளேசஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் வேலண்டைன்ஸ் டே அப்படின்றதுனால, ஸ்பெஷல் ஒகேஷன் அப்படின்றதுனால ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ஹை பட்ஜெட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி மட்டும் எந்த ஆஃபர்ஸும் இல்லாத மாதிரி. அண்ட் திஸ் ஒன் இஸ் மட்டன் ஷேக் கபாப். அது வந்து சொல்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது நம்ம டேஸ்ட் பொறுத்து. பட் இந்த கார்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு சாப்பிட்டேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கேட்டாலுமே அவங்க வந்து சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் ஆஸ்கிங் ஃபார் தெம். அவங்களே கேட்டு கூட அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் பார்பிக்யூ சர்வ் பண்ணிட்டு இருக்கப்போவே அவங்க வந்து கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால மை ஹஸ்பண்ட் அண்ட் ஒன் மோர் ஃப்ரெண்ட் தே வென்ட் டு டேக் சம் டெசர்ட்ஸ் அண்ட் சம் அதர் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி வேணும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதனால் அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இவங்க பாருங்கள், அதுக்குள்ளே போய் டெசர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவங்க வந்து மெயின் கோர்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படிலாம் வேணுமோ என்னென்னலாம் வேணுமோ ஈஸியாக நம்ம வந்து நிறைய என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போனோம்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுறதுக்காக கால் பண்ணி கேட்டால் இந்த சாரி மேம் த சீட் இஸ் நாட் அவைலபிள்ன்றாங்க. Feb 14ன்றதுனால இன்னும் கொஞ்சம் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்றாங்க. ப்ரீவியஸாக புக் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டோம். சரி ஃபைனலாக வந்துட்டு பார்பிக்யூ நேஷனுக்கே போகலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஃபைனலாக Absolute's Barbecue கால் பண்ணோம். ஓகே 6:30க்கு வந்து ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது, அப்போ புக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஓகே நம்மளுக்கு புக்கிங்ஸ் வந்து ஓப்பனாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே புக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்ன அப்படின்னா அது ஆக்டோபஸ், ஸ்குவிட், டக்கு, ராபிட் அதெல்லாம் கலந்து நம்மளுக்கு வந்து லைவ் கவுண்டரில் வந்து பண்ணி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு லைவ் கவுண்டர் அதெல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் ஒரு கோக் வந்து ஆர்டர் பண்ணோம். எனக்கு வந்து ஜூஸ் இல்லைன்னா சாப்பிடவே முடியாது. ஸோ தட் வாஸ் த திங். அண்ட் இது வந்துட்டு மெயின் கோர்ஸு.
ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஸ்லாட் புக் பண்ணி லேட்டாக வந்ததுனால அவங்க வந்து நீங்கள் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும், 1.5 hour தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது, பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி ஐட்டம். ஸோ டிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு சூப்பு, எக் ரைஸு, ஃபிஷ் கறி, மட்டன் கறி, சிக்கன் கறி, அப்புறம் பிரியாணி, அப்புறம் வெஜ்ஜில் நிறைய ஐட்டம்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. இதெல்லாம் வந்துட்டு நான்வெஜ் கரீஸ் அண்ட் பிரியாணிஸ். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் மெயின் கோர்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு வந்து ஐ கான்ட் அஷ்யூர் யூ. எந்த பார்பிக்யூ நேஷன்லேயும் அவ்வளோ நல்லா இருக்காது மெயின் கோர்ஸு, ஐ மீன் நான்வெஜ்ஜில். அப்புறம் இங்கே வந்து கர்ட் ரைஸு, வெஜிடபிள் சாலட்ஸ், ஸ்ப்ரவுட் சாலட்ஸு, அப்புறம் இது வந்து பிக்கல் அண்ட் லெமன் இருக்குது. அண்ட் தென் பப்பட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வெஜிடேபிள் பிரியாணி, அண்ட் தென் பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் கோஃப்தா, அப்புறம் ஒயிட் மட்டர் கறி, அப்புறம் வெஜிடபிள் குருமா, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் தென் இது வந்து நூடுல்ஸ், அப்புறம் அதுக்கு வந்து சாஸ் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்லி அண்ட் கார்லிக் அந்த மாதிரி தான் இருந்தது. நான் சுத்தமாக அது வந்து ஐடியாவே இல்லை டேஸ்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டேன். அப்புறம் ரைஸ், டால் அண்ட் பார்பிக்யூவோட ஸ்பெஷல் டால்ச்சா ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம், பிகாஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியாது அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணணும் சாப்பிட்ணுன்னு இருந்ததுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக வந்துட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ தீஸ் ஆர் த ஐட்டம்ஸ். மெயின் கோர்ஸில் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து சாப்பிட்லாம். ஸோ அதுக்கப்புறம் கர்டில் வந்துட்டு ஃப்ரூட் சாலட்லாம், ஐ மீன் ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. தட் ஆல்சோ டேஸ்ட் ஸோ குட். அப்புறம் நான் கூட கொடுத்தாங்க ஃபைனலாக. வேணும்னா சாப்பிட்லாம், வேணும்னா விட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் அ லைவ் கவுண்டர். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய சாட் ஐட்டம்ஸ் இருக்குது, அப்புறம் நிறையா வெஜ் அண்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குது. அவங்க வந்து நம்ம கேட்ட உடனே எந்த மாதிரி கேட்குறோமோ அப்படி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னா லைக் சிக்கன், ஆக்டோபஸ், ஸ்குவிட், டக் அண்ட் ராபிட், அப்புறம் எக்கில் நிறைய ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதை அவங்க வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் பானிபூரி, சாட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் வெஜ்லேயுமே வந்துட்டு நம்ம எப்படி என்னென்னலாம் ஐட்டம்ஸ் போட்டு நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி வேணுமோ அது வந்து அவங்க நம்ம கேட்குற மாதிரி அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ தட் வாஸ் த லைவ் கவுண்டர். லைவாக நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் பானிபூரி, அப்புறம் நிறைய வந்துட்டு அந்த லைக் லிஸ்ட் ஆஃப் சாட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு நேம்ஸ்லாம் அவ்வளோவா தெரியாது, பட் இட் வாஸ் ஸோ டெலிஷியஸ் டு லுக். பட் நான் எதுவுமே ட்ரை பண்ண கிடையாது. எனக்கு மெயின் கோர்ஸ் அண்ட் பார்பிக்யூ சாப்பிட்டதுலேயே நல்லா ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் டெசர்ட் செக்ஷன், ஓ மை காட், அதுலேயே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து டெசர்ட்னுடைய லைவ் கவுண்டர். இங்கே வந்து ஜிலேபி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இது வந்து ஜிலேபி அண்ட் ரப்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது ரெண்டும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ தட் வாஸ் ஸோ குட். அண்ட் இதில் வந்து ப்ரௌனீஸ், நிறைய ப்ரௌனீஸ் வச்சுருந்தாங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்லாம். அப்புறம் கேக்ஸில் வந்து சீஸ் கேக்ஸு, சாக்லேட் கேக், பைனாப்பிள் கேக், அப்புறம் மேங்கோ மூஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் வேறு என்ன, பாயாசம், அப்புறம் ஜெல்லி, அப்புறம் குலோப் ஜாமுன், அப்புறம் ரப்டி தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பால்லேயே ரசகுல்லா மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது பால் கொழுக்கட்டையா ரசகுல்லாவான்னு என்னால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல, பட் ரசகுல்லா மாதிரி தான் இருந்தது. ஸோ தீஸ் ஆர் த டெசர்ட் செக்ஷன். அண்ட் ஃபைனலி த செலிப்ரேஷன் மோட் ஆன். நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக கேக்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படின்றதுனால அவங்க வந்து கேக் எல்லாருக்குமே ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க. தட் வாஸ் ஸோ ஸ்பெஷல் அண்ட் ஸோ ரொமான்டிக் டூ. அப்புறம் எங்களுக்கு வந்து அவங்களே என்ன சாங் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நாங்கள் ஓகே, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கிறது வந்து கட்சி சேர அப்படின்ற சாங்ன்றதுனால ஸோ அந்த சாங் ப்ளே பண்ணோம். பேக்ரவுண்டுக்கு அவங்க வந்துட்டு இந்த ஹாப்பி ஆனிவர்சரி அட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்லாம் வச்சாங்க. தட் வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஓவர்வெல்மிங். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேக்கும் வச்சுருந்தாங்க, எல்லாமே வச்சாங்க. அவங்களே வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கிளாப் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவு தி செலிப்ரேஷன் வென்ட் ஆன். எல்லாமே ஜாலியாக இருந்தது, எல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் த பில் வாஸ் லைக் 780 rupees. ஆக்சுவலாக த ப்ரைஸ் வில் பி லைக் 1000 rupees. நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி புக் பண்ணிங்கன்னா இயர்லி பேர்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 30% வரையும் வந்து உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ முன்னாடியே வந்துட்டு புக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் வில் பி ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபார் யூ, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஐ வாண்டட் டு கிவ் யூ. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் புக் பண்ண டைமுக்கு வந்து சீக்கிரம் போயிடுங்க. கொஞ்சம் ஒரு 10
மினிட்ஸ் லேட் ஆனாலும் அவங்க புக்கிங்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் லேட்டாக போகும்போது இந்த கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுனால ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணாங்க. பின்னாடி புக் பண்ணாமல் வந்தவங்களெல்லாம் சுத்தமாக வந்து அலோவே பண்ணலை. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோரி பிஹைண்ட் திஸ் டே அண்ட் ஸோ தீஸ் ஆர் த சஜஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஐ வாண்டட் டு கிவ் யூ ஆல். Hope you all like this video. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, take care and bye bye.